நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். சுடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே 29வது பாசுரம், சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்கிற ஆச்சரியமான பாசுரம். இப்பாசுரம் திருப்பாவையினுடைய உயிர் மூச்சான பாசுரம் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணபிரான் இந்த கோபியர் உறவு என்பது உயிர் உடலோடு கொண்ட உறவு போன்றது அப்படின்னு காட்டுறார். இறைவன் ஆத்மா, ஏனைய உயிர்கள் எல்லாம் அந்த ஆத்மா வாழும் உடலாகவே கருதப்படுகிறது. இறைவனுடைய முக மலர்ச்சி யாரே? கண்ணன். அந்த கண்ணனுடைய முக மலர்ச்சிக்காக ஒரு பக்தன் மிக்க ஆர்வத்தோடு அவனுக்கு தொண்டு புரிகிறது. குற்றேவல் நீ கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, அந்த குற்றேவல்ன்றது பறை அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. பறைனா குற்றேவல். அந்த குற்றேவல்னா அதனுடைய வெளி அர்த்தம் என்னன்னா கைங்கரியம்னு அர்த்தம். பறைனா வெறும் வாத்தியமத்தம் இல்லை, கைங்கரியம்னு அர்த்தம். இந்த கண்ணபிரானோடு இந்த ஆயர் சிறுமிகள் எல்லோரும் ஆண்டாளுடன் சேர்ந்து பக்தி கொண்டாடி இந்த பக்தி நீராட்டத்திலே, கண்ணனின் பக்தி நீராட்டத்திலே ஆழ்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள். 30 நாளும் நாம் இப்போ பண்ணுற மாதிரியாக அவளுடைய பாசுரத்தை சேவித்து நிச்சயமாக வரா மாதிரியாக அவர்கள் காட்டிய வழியில் நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆண்டாள் கோஷ்டியினர் இந்த பாவி நோன்பு நோக்கும் திருமணமாகாத இளம் பெண்கள் எல்லாரும் கண்ணபிரானிடம் அந்த பறை என்பதை வேண்டுகிறார்கள். அந்த கண்ணனுடைய முகமும் மலரணும், அவனுடைய அகமும் குளிரணும். அதற்காக இந்த குற்றேவல் செய்து வாழ்வதையே தங்களுடைய பேராக கருதுகிறார்கள். போன பாசுரத்தோடு பார்த்தோம், நாங்கள் பிறவி பெருந்தனை உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோன்னு பார்த்தோம். ஆய்க்குளத்திலே உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உன்னோடு இந்த ஆய்க்குளத்திலே நீயும் வந்து தோன்றியிருக்கிறாய், உங்களுடன் நாங்களும் வந்து தோன்றியிருக்கிறோம் அப்படின்னா அதுதான் நாங்கள் செய்த புண்ணியம். நீ வந்து இந்த குளத்தில் தோன்றுவதற்கு நாங்கள் செய்த புண்ணியம்தான் காரணம். அது மாதிரியாக சந்தோஷப்படுகிறார்கள். அது பண்ணி சொல்கிறார்கள். சிற்றம் சிறுகாலே. சிற்றம் சிறுகாலேன்றதை இப்படி பிரிக்கலாம். காலை, சிறுகாலை, சிற்றஞ்சிறுகாலைன்னு பிரிச்சுக்கலாம். காலைன்றது என்னன்னா, அவன் வியாக்கியானத்தில் காட்டுறான், மத்து கடையிற ஆயர்களுக்கெல்லாம் என்ன வேலை? பொழுது விடிந்த உடனே கயிறை கடைவதற்கு தான் போகிறான். அதனால் அந்த மத்து கடையிற இடம் அதுதான் காலை வேலை. அப்போ சிறுகாலை என்பது அந்த இடத்துக்கு போகிறார்களே, அது சிறுகாலை வேலையாம். எல்லாம் தயார் செய்து கொண்டு அந்த மத்து கடையிற வேலைக்காக போய் அந்த இடத்துல உட்காந்து பண்ண ஆரம்பிக்கிறது அது சிறுகாலையம். அப்போ சிற்றம் சிறுகாலை என்னன்னு அர்த்தம்னா, இந்த முதல்ல ஒரு பாசுரத்தில் கூட பார்த்தோம். இந்த பாசுரத்தில் ஒரு அதில் கூட வருது, என்ன வருது? முனிவர்களும் யோகிகளும் ஹரி என்ன பேரரவம் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ன பேரரவம் உள்ளம்புகுந்து குளிர்ந்து அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த மாதிரியாக அவர்கள் அந்த கோவிலுக்கு செல்கின்ற மெல்ல எழுந்து ஹரி 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 என்று சிற்றஞ்சிறுகாலையிலே அவர்கள் சேவிக்கிறார்களே கண்ணனை. அந்த நேரம்தான் சிற்றஞ்சிறுகாலை. அந்த நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னுடைய செங்கமல பாதங்களிலே நாங்கள் அடிபணிந்து வணங்கி உன்னை போற்றி அர்ச்சனை செய்து நாங்கள் ஒரு வஸ்துவை கேட்கிறோம் என்னிடம். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து, அதுதான் எங்களுடைய குலத்திலே நீ பிறந்திருக்கிறாய். பெற்றம்னா மாடு மேய்ச்சல், அதெல்லாம் பெற்றம். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. எங்கள் எடுபடியாக நீ எடுத்துக்கொள்ளணும். உனக்கு வேண்டிய என்னென்ன கைங்கரிகள் பண்ணணுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணுவதற்காக தயாராக இருக்கிறோம். அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறாது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது.
இத்தைப்பறை கொள்வான் என்று அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார்? கிருஷ்ண பகவான் ஏதோ கேட்டிருந்துங்களே பறைன்னு, அதுதானே வேணும், இந்த பறையை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியக்கருவியை, சிறு வாத்தியக்கருவியை கொடுக்கிறேன் என்று உறுதி கொடுக்கிறாராம். அப்போது இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அதுவா கேட்கணும் நாங்கள், இத்தைப்பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா. அன்றுன்றது இந்த இடத்துல அன்றுன்னு இல்லை, இதுக்கு முன்னொரு நாள் அப்படின்ற அர்த்தம் இல்லை, அன்றுனே இல்லைன்னு அர்த்தம். இத்தைப்பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா, இந்த பறையை நாங்கள் கேட்கல, நாங்கள் கேட்குற பறையானது எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் ஒந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம். எற்றைக்கும் எந்த காலத்திலும், எந்த தந்த தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை அப்படின்னு 7 பிறவி சொல்கிறாளே, அந்த மாதிரி எந்த காலத்திலும், இந்த பிறவிலும் சரி, அடுத்த பிறவி, இந்த மாதிரி 7 பிறவி வந்தாலும் சரி, அந்த 7 பிறவிகளிலும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். அது பூரா உன்னுடைய கைங்கிருந்தால் வேறு சிந்தனையே எங்களுக்கு இருக்கக்கூடாது. உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று. இதிலிருந்து வேறு ஏதாவது விருப்பங்கள் எங்களுக்கு இருந்தால் கூட அதெல்லாம் கூட மாற்றிவிடு. உன்னுடைய சிந்தனை ஒன்று தான் இருக்கணும், வேறு சிந்தனை எங்களுக்கு வேண்டியதில்லை, அதை மாதிரியாக பண்ணு என்று பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இதில் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். கோவிந்தா அப்படின்னு சொல்கிறாலே, அந்த கோவிந்தா அப்படின்னு பார்த்தா கோவிந்தன்னு ஒரு இது இருக்குது, அதே மாதிரி கோபாலன் ஒன்று இருக்குது. கோபாலன் சொல்லும் பொழுது அது பசுக்களை மேய்ப்பவன் கண்ணபிரான், ஆயர்குலத்திலே தோன்றி பசுக்களை மேய்ப்பவன். கோன்னா பசுக்கள், பசு, அதனை மேய்ப்பவன், பாலன், ஆள்கின்றவன், பசுக்களை ஆள்கின்றவன். கோவிந்தான்றது இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட் இது. அது எப்படின்னா, கோவிந்தான்றது 2 கால் பிராணிகளையும் 4 கால் பிராணிகளையும் காப்பவன் அர்த்தம். திபதே சஞ்சதுஷ்பதே, திபதே சஞ்சதுஷ்பதேன்னு இதில் வருது உபனிஷத்தில். திபதேன்னா 2 பாதங்கள் 2 கால்களை உடையது. யார்? விலங்குகள், நம்ம தான். மனுஷர்கள் 2 பாதங்களை உடையவர்கள், 2 கால்களை உடையது. சஞ்சதுஷ்பதே, அதே போன்று 4 கால் பிராணிகள், நம்ம 2 கால் பிராணி. எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன், உயிரினங்களை காப்பாற்றக்கூடியவன், அதுதான் கோவிந்தா என்ற பொருளுக்கு. இன்னொரு விசேஷன் கோவிந்தான்னு பிடிச்சி பார்த்தா, முதல் எழுத்து கோன்னு முடிகிறது, 4 எழுத்து சொல்லு, முதல் எழுத்து கோன்னு முடிகிறது, கோ ஆரம்பிக்கிறது, கடைசி எழுத்து தா என்று முடிகிறது, இந்த நடுவில் விந்தா அப்படின்றோம். அந்த கோதாவானவள், இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு இன்னொரு பேர் என்ன? கோதான்னு பேர். அந்த கோதான்றது அந்த கோவிந்தனுக்குள்ளேயே அடக்கமாயிருக்கா பாருங்க. கோவிந்தான்னு சொல்லும்போது கோதா அந்த கோவிந்தனுக்குள்ளேயே அடக்கமாயிருக்காள்ன்ற மாதிரி காட்டுறான்.